ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் மீதமான சப்பாத்தியை வச்சு கொத்து புரோட்டா ஸ்டைலில் ஒரு கொத்து சப்பாத்தி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வந்து டேஸ்ட்டு நம்ம கொத்து புரோட்டா சாப்பிட்றோம்ல அதே அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மீதமான சப்பாத்தி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி சுருட்டிட்டு சின்ன சின்னதாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் 4 சப்பாத்தி வச்சுருக்கேங்க. நான் 4 சப்பாத்தி இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருங்க. இப்போ நான் முட்டைக்கோசு, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வெங்காயத்தை சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்ருங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக நான் 2 தக்காளி வச்சுருக்கேங்க. அதையும் நம்ம சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோஸ் இருக்குல்ல, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். முட்டைக்கோஸ் நமக்கு ரொம்ப வதங்க வேண்டாங்க. ஒரு பாதி அளவு வதங்கினா போதும். இப்போ கரம் மசாலா தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். சிக்கன் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். மிளகாத்தூள் சேர்த்திக்கலாங்க. அதுவும் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு எல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விடலாம். வதக்கிட்டு நான் 2 முட்டை வச்சுருக்கேங்க. 2 முட்டை இதில் ஊற்றி நம்ம கலந்துக்கலாம். உங்களுக்கு முட்டை விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. நீங்கள் முட்டை இல்லாமலும் செய்யலாம், அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ முட்டை சேர்த்திட்டு நம்ம நல்லா வதக்கி விடலாம். இந்த மாதிரி அடியில் ஒட்டிக்கும் நல்லா இது பண்ணி வதக்கி விடுங்க. இப்போ சோயா சாஸ் நான் 1 ஸ்பூன் சேர்க்குறேங்க. 1 ஸ்பூன் சேர்த்திட்டு நல்லா கிளறி விடுங்க. கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இதில் சேர்த்து நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி கிளறி விடுங்க. இப்போ நம்ம சப்பாத்தி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை இப்போ நம்ம சேர்த்திக்கலாம். சப்பாத்தியை சேர்த்திட்டு நம்ம நல்லா ஒரு கிளறி விடுங்க. கிளறி விட்டு இதெல்லாம் ஒன்று சேர்ந்து வரத்துக்காக நான் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. ஒரு சின்ன டம்ளரில் நீங்கள் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கலாம். 1/2 டம்ளர்லேருந்து 3/4 டம்ளர் வரைக்கும் தண்ணி சேர்த்திக்கலாங்க. சேர்த்தி நம்ம நல்லா கிளறி விடுங்க. எல்லாம் ஒன்று சேர்ந்து வர மாதிரி சேர்த்திட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு கொத்தமல்லி தழை சேர்த்து இறக்குனா நம்மளுடைய சப்பாத்தி கொத்து புரோட்டா ஸ்டைலில் கொத்து சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் டேஸ்ட்டை மறக்கவே மாட்டீங்க. அந்தளவு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நாங்கள் போகிற ரெசிபிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.